as per schedule மே 8 வந்து +2 கான ரிசல்ட் ஷெட்யூல் போட்டிருக்காங்க. மேபி கண்டிப்பா வந்து அந்த டேட்ல வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க குரூப் எடுத்த பிறகு நீங்க +1ல சேர்ந்த பிறகு ஒவ்வொரு செகண்டுமே வந்து 1000 கனவுகள். ஏன்னா +2 மார்க்கை வச்சுதான் வந்து நாம வந்து ஒரு பெரிய காலேஜ்ல வந்து சேரணும், நல்ல குரூப் எடுக்கணும்னு எல்லாத்தோட கனவு. ஆனா எல்லாருமே வந்து நீங்க 100% என்ன 1000% வந்து உங்களோட எஃபர்ட் கொடுத்து எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சிட்டீங்க. பாஸ்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. நீங்க எல்லாருமே வந்து அதுக்கு ரிசல்ட்டுக்காக ரொம்ப ஈகரா இருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈகரா இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் வந்து என்னுடைய பையனோ பொண்ணோ எந்த காலேஜ்ல வந்து சேர போறாங்க, அதுக்கேற்ற மார்க் இவங்க எடுப்பாங்களா, கவுன்சிலிங்ல சீட்டு கிடைக்குமா, இல்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு போகணுமா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து பேரண்ட்ஸ்க்கு இருக்கு. அதோட வந்து பேரண்ட்ஸ்க்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வந்து என்னுடைய பையன் இந்த மார்க் எடுத்திருக்கான், இந்த பையன் இந்த மார்க் என் பொண்ணு எடுத்திருக்கு, இது எல்லாம் வந்து நான் சொல்லணும்னு ஈகரா இருக்கும். அதே மாதிரி நல்ல மார்க் வந்துட்டா ஒரே சந்தோஷமா சொல்லணும்னு நினைப்பீங்க. அட் சேம் டைம் மார்க் குறைஞ்சு வந்துட்டா இந்த மார்க் நான் எப்படி வந்து ரிலேட்டிவ் கிட்ட சொல்ல போறேன்னு ஒரே பதட்டம். யாரை நம்பினா தன்னுடைய பையன் பொண்ணோட மார்க் மேல எதிர்பார்ப்பு இல்ல, நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்து நம்மளை பத்தி என்ன பேசுவாங்கன்னு அந்த ஒரு பயம் தான். பேரண்ட்ஸ் முதல்ல நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வாழ்றது வந்து ரிலேட்டிவ்ஸ்க்காக கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கான ஜெனரேஷன், உங்களுடைய உயிர் வந்து உங்களுடைய குழந்தைகள். அவங்க எந்த மார்க் எடுக்கட்டும், கண்டிப்பா வந்து அவங்க நல்ல மார்க் தான் எடுப்பாங்க. அதுக்கான எஃபர்ட் வந்து அவங்க 1000 டைம்ஸ் கொடுத்துட்டாங்க. வாட் எவர் மேபி எந்த மார்க் வேணுமா வரட்டும், அந்த மார்க்ல வந்து கூட வந்தா சந்தோஷப்பட்டுக்கோங்க. மெயினா குறைச்சு வந்தா நீங்க எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய குழந்தைகளை வந்து கண்டிப்பா வந்து நெகட்டிவா வந்து பேசாதீங்க. இதான் எப்ப பார்த்தாலும் செல்லு செல்லு செல்லு, பாத்தியா உன் செல்லுனாலதான் என் வாழ்க்கை போச்சு, நீ இந்த மார்க் எடுப்ப எனக்கு அப்பவே தெரியும், நீ வாழ்க்கையில முன்னேற மாட்ட, நீ வந்து அப்படி வந்து உங்க குழந்தைகளை வந்து நீங்களே வந்து கழிச்சு கொட்டாதீங்க. ஏன்னா ஒரு சொல் கூட வந்து படிச்சிடும். சோ அதனால நீங்க எப்பவுமே ஒரு நெகட்டிவா வந்து உங்க குழந்தைங்க சொல்லாம, என்னடா மார்க் குறைஞ்சிட்டியா, அப்படியா, சரி ஒன்னும் பிரச்சனை இல்லடா, ஏன் கவலைப்படுற, உனக்கு நான் இருக்கேன், உனக்கு எந்த காலேஜ்ல சீட்டு, கவலைப்படாத, ரைட் நம்ம கவுன்சிலிங்ல முயற்சி பண்ணுவோம். அப்படியே கவுன்சிலிங் இல்லைனாலும் கவலைப்படாதடா, அப்பா அம்மா சம்பாதிக்க யாருக்காக, கண்டிப்பா நீ நினைச்ச காலேஜ்ல உன்னை சேர்த்து விடுறேன் மட்டும் நீங்க சொல்லாம, அவன் மார்க்குக்கு ஏத்த மாதிரி முடிஞ்ச வர டொனேஷன் இல்லாம எந்த காலேஜ் சேர்க்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற பசங்க வந்து அவங்க வந்து ஒரு குதிரையில் ஆட மாதிரி இருக்காங்க. நான் படிச்சா கோயம்புத்தூர்ல தான் போய் படிப்பேன், சென்னையில தான் போய் படிப்பேன், இந்த மாதிரி ஒரு ஏன்னா சென்னை கோயம்புத்தூர்ல நல்ல காலேஜஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அட் சேம் டைம் வந்து உங்க ஊர்லயும் பெரிய பெரிய காலேஜஸ் இருக்கு. ஏன்னா மெயினா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கணும்னா, நம்ம மார்க் குறைஞ்சாச்சு, இப்போ ஒரு பெரிய காலேஜ்ல போய் சேரணும் 5 லட்சம் 10 லட்சம் வந்து டொனேஷன் கொடுத்து எங்க அம்மா அப்பாவை போய் சேர்த்தாங்கன்னா, ஏற்கனவே வந்து நம்ம லோயர் மிடில் இருக்கோம், ஒரு 5 லட்சம் டொனேஷனோ ஒரு 10 லட்சம் டொனேஷன் கொடுத்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம்னா அந்த டொனேஷன் காசு அடைக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அட் சேம் டைம் வந்து நீங்க சென்னை கோயம்புத்தூர் மாதிரி ஒரு காலேஜ்ல போய் சேர்ந்தீங்கன்னா அங்க ஃபீஸ் 2.5 லட்சம் ரூபா, ஹாஸ்டல் 1.5 லட்சம், 4 லட்சம் ரூபா வருஷம் கட்டணும். 4 வருஷத்துக்கு 16 லட்சம் டொனேஷன், ஒரு 5 லட்சமோ 6 லட்சமோ 22 லட்சம் ரூபா வந்து நம்ம அம்மா அப்பாவை கடனாளி ஆக்கணுமான்னு முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யோசிங்க.